ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கூட தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு, இல்லை இதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கு உங்களையெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே தான் இருக்க போறியா, அப்புறம் எப்படி நீ ஜேசனை மீட் பண்ணுவேன், எப்படி அவர் கூட பழகுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் எதுக்காக அவங்க கூட பழகணும், எனக்கும் அவனுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, நான் எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க அம்மா டென்ஷன் ஆகிட்டு, உன்னை நம்பி தான் இந்த குடும்பமே இருந்துச்சு, என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம டேனியல் காட்டுறாங்க. டேனியல் வந்துட்டு ஜெனிஃபரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். உனக்கு ஏதாவது ஜான்சி பற்றி தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் கேட்கும்போது, எனக்கு தெரியல, ஏன்னா வந்து அவளோட ஃபோனுமே டிஸ்கனெக்ட், அதனால அவகிட்ட என்னால் பேச முடியல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது, ஏதாவது தெரிஞ்சா நான் சொல்கிறேன். சரி ஓகே, ஜேசன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபர் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம டேனியலும் வந்துட்டு அவன் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான், அவன் என்ன பண்ண போகிறானே தெரில அப்படிலாம் சொல்லி டேனியல் புலம்பிட்டு, சரி ஓகே இவங்கள பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்மளை பற்றி பேசலாமான்னு சொல்லி ஜெனிஃபரை கூப்பிட்டு வெளியே போகிறாரு. போகும்போது ஜெனிஃபர்ட்டு டேரெக்டாகவே வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நான் வந்து உன்னைய அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஜெனிஃபர் வந்துட்டு தடுத்து, இருங்க நான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே புரியுது, ஆனால் வந்து அது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ ஒரு 2 மைண்ட் செட்டில் இருப்பீங்க. இப்போ லிசா இப்போ தான் உங்களை விட்டு போயிருக்காங்க, அந்த ஃபீலிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஷோல்டர் தேவைப்படும். அந்த டைமில் நீங்கள் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்காது. அதுவும் இல்லாமல் அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கவும் விரும்பலை. நீங்கள் வந்து உங்களுக்கான டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கான லவ், ட்ரூ லவ்வை எப்போ எனக்கு கிடைக்குதோ அப்போவே நான் ஏற்றுக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாகவே இருக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு ஜெனிஃபர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். உடனே டேனியல் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சோகத்தோடய நின்றுருக்காரு. இப்போ வந்து நம்ம ஹீரோவோட அக்காவை காட்டுறாங்க. அவங்க வந்து ஹீரோ பார்க்குறதுக்காக அவர் ரூமுக்கு போகும்போது நம்ம ஹீரோ வந்து இன்னுமே சாப்பிடவே மாட்டேன்றாரு, எதை கொண்டு வந்தாலும் திருப்பி திருப்பி அமுச்சு விட்டுறாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அக்கா ஃபீல் பண்ணிட்டு போய் அவன்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. சோகமாக நின்று இருக்கும்போது மேனேஜர் வந்து நம்ம ஹீரோவோட அக்காட்ட பேசுகிறாங்க. மேனேஜர் கிட்ட நம்ம ஹீரோவோட அக்கா அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு மேனேஜருக்குமே ரொம்ப கஷ்டமாகுது. அதனால நம்ம ஹீரோவோட அக்காவை கூப்பிட்டு போய் அவர் வீட்டில் இருக்கிற பேஷண்ட்டை காட்டுறாரு. அந்த பேஷண்ட்டை பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட அக்கா பயங்கரமாக ஷாக் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த பேஷண்ட் வேற யாரும் இல்லை, அவங்களோட அப்பா தான் அவர். இன்னுமே வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா இறந்துருக்க மாட்டாரு, அவர் உயிரோடு தான் இருக்காரு. அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால நம்ம ஹீரோட அம்மா தான் அந்த மாதிரிலாம் போய் சொல்லியிருப்பாங்க. இன்னுமே இவங்க 2 பேத்துக்குமே அவர் உயிரோடு இருக்கிறது தெரியல. அதனால வந்து நம்ம ஹீரோட அக்கா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அதே கோவத்தோட போய் ஹீரோவோட அம்மாட்ட போய் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா, இந்த மாதிரி எப்படி எங்களெல்லாம் ஏமாத்த முடிஞ்சிச்சு, உங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொல்றீங்களே, பொய் சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே வெக்கமா இல்லையான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அம்மா இருந்துட்டு, இதெல்லாம் வந்து நான் அவரோட நல்லதுக்காக தான் பண்ணேன், ஏன்னா இவ்வளோ பெரிய சின்வா குரூப்போட ஓனர் வந்துட்டு உடம்பு சரியில்லாம இறந்தாரு அப்படின்னு தெரிஞ்சா கௌரவம் என்னாகிறது, அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இன்னுமே நம்ம ஹீரோட அக்கா கோவம் வருது. உங்களுக்கு என்ன அவ்வளோ கௌரவம் முக்கியமா, எங்களை விட உங்களுக்கு கௌரவம் தான் பெருசா, அவரை வந்து எங்க அப்பா, எங்ககிட்டே எப்படி நீங்க பொய் சொன்னீங்க அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதுலாம் வந்து ஹீரோ வந்து வெளியே நின்று கேட்டாரு. இப்போ அவரும் கோவமா உள்ள வந்து எங்க அப்பா உயிரோட தான் இருக்காரான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவுமே, நான் உங்ககிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன், இதெல்லாம் உங்களுக்காக தான் நான் பண்ணேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்பட்டு கத்திக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக. அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அவருமே ஷாக் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போதான் சின்ன வயசுல வந்து நம்ம ஹீரோ அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது அவருக்கு ஞாபகம் வருது. என்னென்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு அப்படின்னா, அவங்க அப்பா வந்துட்டு சப்போஸ் நான் அவங்க கூடலாம் இல்லாமல் போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து சின்ன பையனாக இருக்கும்போது, நான் வந்து இந்த சின்வா குரூப்பையும் அம்மாவையும் அக்காவையும் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதையெல்லாம் வந்து இப்போ யோசிச்சு பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் நான் சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போறாரு. காரில் போகும்போது வந்து நம்ம ஹீரோயின் சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. கடைசியாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ என்னதான் வந்து இந்த சின்வா குரூப்பை விட்டு வந்துடுறேன், இந்த வீட்டை விட்டு வந்துடுறேன்னு சொன்னாலும் நீ சின்வா குரூப்போட வாரிசுங்கிறது மாறாது, எப்போல்லாம் நான் உன்னை பார்க்கறனோ அப்போல்லாம் உன்னோட சின்வா குரூப் தான் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ கோவத்தோட போயிட்டு இருக்காரு. இப்போ ஜோ காட்டுறாங்க. ஜோ வந்துட்டு ரொம்ப நார்மலாக வெளியே இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிக்கிட்டாலும் உள்ளக்குள்ளே ஃபுல்லாகவே அவருக்கு நம்ம ஹீரோயின் பற்றின மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது. அவங்கள பற்றியது எப்போ பாரு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ வந்து நம்ம ஜோ வந்து உட்காந்துக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயின் கூட வெட்டிங் ஃபோட்டோலாம் எடுத்தார் இல்லையா, அதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து டிவி பார்க்கலான்னு டிவி போடும்போது டிவியில் வந்து ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அந்த நியூஸில் வந்துட்டு இந்த ஃபிஷ் மார்க்கெட்லாம் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்தா பின்னாடி அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஹீரோயின் நின்றுட்டுருக்காங்க, அந்த ஃபிஷ் எல்லாம் சேல் பண்ணிட்டு.
நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே ஜோ வந்து ஷாக் ஆயிட்டு அந்த அட்ரஸ்ல எங்கன்னு கண்டுபிடிச்சு அங்க போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவங்க அக்கா போயிட்டு நான் அப்பாவை மீட் பண்றதுக்காக போறேன், நீ வரையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல நான் எங்கேயுமே வரலன்னு சொல்லிட்டு சோகமா கிளம்புறாரு. அப்ப நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யாருது அம்மாவா? யார் அம்மா? இவ்வளவு வருஷத்துல நீங்க ஒரு வாட்டியாவது எங்கிட்ட அம்மாவா நடந்திருக்கீங்களா? அம்மாவா இருக்கிறதுக்குலாம் உங்களுக்கு தகுதியே கிடையாது. அதனால அம்மா வாங்கணும்னு இன்னைக்கு ட்ரை பண்ணாதீங்க. நீங்க வெறும் சினிமா குரூப்போட பிரசிடென்ட் மட்டும்தான், திரும்பவும் அம்மாவா இருக்கிற மாதிரிலாம் நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து கிளம்பி போயிடுறாரு. அதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப கஷ்டமாயிருது, நம்ம பையன் இந்த மாதிரி நம்மளுக்கு பேசிட்டான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சிபி, டேனியல், ஜோ கூட தான் இருக்காரு. அப்போ ஜோ வந்துட்டு நான் வந்து ஜான்சியை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன், நீயும் வரையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ போகிறதுன்னா போ, அவளை நீ அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுற, அவளை போய் மீட் பண்ணணும்னா நீ போயிட்டு வா, எதுக்காக என்னை கூப்பிட்டு போற? அவள் தான் வந்துட்டு நீ வேணான்னு சொல்லிட்டு தானே போயிட்டா, அப்புறம் எதுக்காக நான் போய் அவளை தேடி போகணும் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட கடைசியாக கேட்குறேன், நீ வரையா வரலையான்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு நாளை எங்கேயும் வரலன்னு சொல்லிடுறாரு. அதனால நம்ம ஜோவும் வந்துட்டு இதான் அந்த அட்ரஸ், நீ வரதுன்னா வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு கிளம்பிடுறாரு. அப்போ அந்த அட்ரஸையே வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ சிபி வந்து ஹீரோட்ட போயிட்டு எதுக்காக நீ ஜான்சி மீட் பண்ண போக மாட்டேன்ற, அவள் இல்லைன்னு தானே இவ்வளோ நாளாக நீ கஷ்டப்பட்டு இருந்த, அவள் கிடைச்சதுக்கு அப்புறமா எதுக்காக அவளை போய் பார்க்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு சிபி கேட்கும்போது அவள் இல்லைங்கிறனால நான் வருத்தப்படல, அவள் இருக்கும்போது அவளை நான் ஹாப்பியாக வச்சுக்கல, அவளுக்கு பண்ண ப்ராமிஸை நான் காப்பாற்றுறேன்னு நினச்சி தான் நான் வருத்தப்படுறேன். இப்போ வரைக்கும் வந்துட்டு அவள் என் கூட இருந்த வரைக்கும் கஷ்டம் மட்டும் தான் பட்டுட்டு இருக்கா. இப்போ சப்போஸ் நான் போயிட்டு அவளை மீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அவள்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? என் கூட திரும்ப வந்துடு, நான் அவனை ஹாப்பியாக வச்சுக்கோன்னு என்னால் அவகிட்ட ப்ராமிஸ் பண்ண முடியுமா? அவன் என்னை நம்பி வருவாளா? இல்லை என்னால் தான் அந்த ப்ராமிஸை காப்பாற்ற முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கல, நான் ரொம்ப மோசமான குடும்பத்தில் பிறந்திருக்கேன். அவங்க எப்பயுமே வந்து அவளை சும்மா விட மாட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. அவளை நான் இன்னமே ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுற ஒரே பொண்ணு அவன் மட்டும்தான், அதனால தான் அவள் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா சிபிக்குமே புரியுது எந்த அளவுக்கு நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்காருன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற நெய்பர் நிறைய பேர் வந்துட்டு அவங்க நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் என்னென்னு கேட்கும்போது எங்கிட்ட எதுக்காக போய் சொல்லியிருக்க, எங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்ட, நீ எங்கிட்ட ஏமாத்தி கடன் வாங்கிட்ட, இந்த பொண்ணு தான் வந்துட்டு இந்த சினிமா குரூப்போட மருமகன், நீ போய் சொல்லிட்ட அப்படிலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சனாவும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஒரு மொபைலுக்கு வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, கப்புள் ஃபோட்டோ ஷூட்டு. அந்த ஃபோட்டோலாம் வந்துட்டு இந்த மேகசின்லாம் வந்திருக்கும். அந்த மேகசின் காமிச்சு பாத்தியா இதான் சினிமா குரூப்போட மருமகளாமா, என்கேஜ்மெண்ட் கூட ஆயிடுச்சு, எதுக்காக நீ இந்த மாதிரி வந்து உன்னோட பொண்ணு தான் மருமகன் போய் சொல்லிட்டேன், எங்களை ஏமாத்திட்டேன்லாம் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஒழுங்கா எங்கள் கிட்ட வாங்கின கடன் எல்லாம் திருப்பி கொடு, காசெல்லாம் திருப்பி கொடு, எங்களுக்கு இப்போவே வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு அங்கே ஜோ வந்துடுறாரு. உங்களோட காசு எல்லாத்தையுமே நானே திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே செக்கு போட்டு கொடுத்து விட்டுறாரு. இப்போ உடனே வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓ இவன் தான் வந்து சினிமா குரூப்போட வாரிசு போல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கான்ல இந்த பையன், இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையனை நான் பார்த்ததே இல்லை, இவன் தான் வந்துட்டு உண்மையாலுமே கல்யாணம் பண்ணிக்க போறான் போல இருக்கு அப்படிலாம் சொல்லி பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த சைக்கோ மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து கேட்டுறான். அதான் அந்த சினிமா குரூப்பால பாதிக்கப்பட்டான் இல்லையா, அவன் வந்து கேட்டுட்டு ஓ சினிமா குரூப்போட வாரிசு வந்திருக்கானா, இவனை நான் சும்மா விட மாட்டேன், என் குடும்பத்தையவே அழிச்சிட்டான்ல, இவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வெறியோட ஜோவை கொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜோவும் நம்ம ஹீரோயினும் போயிட்டு தனியாக நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எப்படி நான் இதுக்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க எனக்கு நீங்கள் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும் போது நீ எனக்கு நிறைய இதை விட பண்ணியிருக்க, நீ எனக்கு பண்ணதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் சொல்லி ஜோ சொல்கிறாரு. இப்போ 2 பேரும் வந்துட்டு அவங்க லைஃப்பில் நடக்கிறத பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அங்கே காரில் வந்திருக்காரு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. கார்லேயே ஒரு ஓரமாக நின்று இவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜோ வந்து பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது அவரோட ரிங்கு கழட்டி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. இது வந்து எங்கள் தாத்தா கொடுத்தது, எங்கள் பாட்டியோட ரிங்கு, இது வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் நீ என் கூட இல்லாத இந்த கொஞ்ச நாளில் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து உடனே ஆன்சர் பண்ணிடுறாங்க, என்னால் இதை ஏற்றுக்க முடியாது, ஏன்னா என் மனசில் ஃபுல்லாகவே ஜேசன் மட்டும்தான் இருக்கான், நான் வந்து என் லைஃப்லேருந்து அவனை தூக்கி வீசிடணும், அவனை மறந்துடணும், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனாலுமே என்னால் அவனை மறக்கவே முடியல, என் லைஃப்பில் கடைசி வரைக்கும் அவன் மட்டும்தான் இருப்பான்னு எனக்கு தோணுது, என் மனசு ஃபுல்லாக அவன் மட்டும்தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் போட்டிருக்க செயினை காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ கொடுத்த செயினை தான் அவங்க போட்டிருக்காங்க இன்னமே. அப்போ நம்ம ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஜோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை அப்போவுமே சமாதானம் தான் படுத்துறாரு. ஆக்சுவலாக சொல்லணும்னா இவரையவே யாராவது ஒருத்தர் சமாதானப்படுத்தணும், பாவம் உண்மையாலுமே ஆக்சுவலாக இவரு தான் இங்கே பாவம்,
ஆனால் அவரு வந்து இந்த சூழ்நிலையிலுமே வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா தெரியல, ஆனால் ஃபீல் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நைட்டு நம்ம ஜோவை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அவர் நம்ம ஜோட்ட வந்து ஒரு டைம் கடைசியாக அடி வாங்குறப்போ சொல்லியிருப்பாரு இல்லையா, அதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. என்னை விட்டா எனக்கு அடுத்து அவளை பார்த்துக்கிறது நீ மட்டும்தான்டா, உங்ககிட்ட தான் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா, அதனால வந்துட்டு நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் சொல்லி நம்ம ஹீரோ பேசியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே நின்றுருக்காரு. அப்போ அந்த சைக்கோ மாதிரி இருக்கிறவன் வந்துட்டு ஜோ எப்போ வெளியே வருவான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவன் தான் சின்வா குரூப்போட வாரிசு வந்து ஜோன்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டு இருக்கான் இல்லையா, அதனால வந்துட்டு அவளை கொல்றதுக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான் வெளியே. நம்ம ஹீரோவுமே அதை நோட் பண்ணுறாரு. யார் இவன் லூசு மாதிரி ஏதோ எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாரு. இப்போ கரெக்டாக வந்து ஜோவுமே வெளியே வராரு. வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ எங்கே இருக்காருன்னு தேடிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக வரும்போது கரெக்டாக வந்துட்டு அந்த பைத்தியக்காரனும் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு ஸ்பீடாக வந்து ஜோவை இடிக்கிற மாதிரி வரான். இதை வந்துட்டு நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. நோட் பண்ணிட்டு ஓடி போய் ஜோவை தள்ளி விடுறாரு. கரெக்டாக இவர் போய் மாட்டிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக அடிபட்டுருது. இப்போ நம்ம ஜோவும் போயிட்டு பதட்டமாக எந்திரிஜேஷன் சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து ஆம்புலன்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சைக்கோ வந்து நினச்ச மாதிரியே வந்து சின்வா குரூப்போட வாரிசையே வந்துட்டு கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மா காரில் வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நியூஸில் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனது. அதுவும் வந்து அதை பண்ணது வந்துட்டு ஒரு கம்பெனியோட ஓனர் தான். அந்த கம்பெனியை வந்துட்டு சின்வா குரூப்பை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதனால வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் அவன் வந்து இந்த மாதிரி ஜேசனை வந்து கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோட அம்மாவுமே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு பதட்டமா. அந்த டைமில் நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே வரதை பார்த்த உடனே நம்ம ஹீரோட அக்கா பயங்கரமாக கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை தானே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? உங்களுக்கு சின்வா குரூப் மட்டும் தானே முக்கியம், அப்புறம் எதுக்காக இங்கே வந்தீங்க? சின்வா குரூப்னால உங்கள் பையனோட நிலைமை எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்கள் பண்ண எல்லாத்தோட பாவமும் இப்போ எங்களை தான் பாதிச்சிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் அம்மான்னு சொல்கிறீங்கல்ல, உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் எதில் திறமையாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் என்ன சாப்பிட்றதுக்கு விரும்புவான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது உங்களை பையனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோட அக்கா கேட்டிருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு மேனேஜர் வந்துட்டு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சாமா, அவர் நல்லா இருக்காராமா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவுமே சரி கிளம்பலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அக்கா இருந்துட்டு என்ன இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறீங்க, பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் பையன் இந்த மாதிரி இருக்கா, நீங்கள் பாட்டி கிளம்பி போகிறீங்கன்னு சொல்லும் போது நம்ம மேனேஜர் இருந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹாங்காங்கில் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அக்கா இருந்துட்டு எங்கள் அப்பாவோட உயிர் மட்டும் உங்களுக்கு பத்தலையா, இன்னும் என் தம்பியோட உயிர் உங்களுக்கு வேணுமா, இப்போ நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், சின்மா உங்களுக்கு முக்கியமா இல்லை ஜேசன் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட அம்மா ஒரு பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் அவங்களால வந்துட்டு இந்த கேள்விகள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, ரொம்ப குத்த ஆரம்பிச்சிருது. அதனால வந்துட்டு அவங்க தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோட அக்கா கேட்ட கேள்வியெல்லாம் பற்றி, நம்ம ஹீரோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பற்றி ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்துருக்காங்க சோகமாக. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட அம்மாட்ட பேசுறதுக்காக வராங்க. அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நம்ம ஜேசனுக்கு வந்துட்டு எக் ரோல்னா ரொம்ப பிடிக்கும், ரம்யான்னா ரொம்ப பிடிக்கும், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான், அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து வீட்லேயே பேக் பண்ணிவிட்டு பிக்னிக் போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதனால அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் சீக்கிரமாக சரியாயிடுவான் அப்படிலாம் சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா அவங்க அதே பெஞ்சிலேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிடுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து சொல்கிறாரு, அவன் நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணை முடிச்சிடுவான், நீ போய் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சமாதானம் சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறமா அவர் அதே பெஞ்சிலேயே உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ஹீரோவோட அம்மா வந்துட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஒன்று விற்றுட்ருக்காங்க. அங்கே கொஞ்ச நேரம் காரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கார் நிறுத்தினதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து விற்கிற இடத்துல ஒரு அப்பாவும் பையனும் வந்துட்டு ஒன்று வாங்கி வச்சுட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு நிறைய பேசி சிரிச்சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ஃபீல் ஆகுது, நம்ம பையனும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பானோ அப்படிலாம் சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டே வந்து அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஜோ காட்டுறாங்க. ஜோ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தாத்தாவோட கிளினிக் வந்திருக்காரு. அங்கே போய் உட்காந்துட்டே வந்துட்டு நம்ம ஹீரோ சொன்னது நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. கடைசியாக நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீ மட்டும்தான் அவளை நல்லா பார்த்துக்க முடியும், தயவுசெய்து நீயே வந்து அவளை கல்யாணம் பண்ணி நல்லா பார்த்துக்கோ, அவளை சந்தோஷமாக பார்த்துக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே நம்ம ஜோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் தாத்தா வந்து உள்ளே வராரு.
உள்ள வந்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது நம்ம ஜோனால தாங்க முடியல. அப்படியே வந்து நம்ம தாத்தாவை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. நம்ம தாத்தாவும் வந்துட்டு அவரை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நான் அன்னைக்கு உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். நிஜமாவே என் மனசுலேருந்து அதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. எப்பவுமே நீ என் கணக்கு ஜேசனா மட்டும்தான் தெரிஞ்சிருக்க. திரும்பவும் என்கிட்ட வந்துரு, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா எல்லாருமே வந்துட்டு திரும்பவும் பழைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு நாங்கள் வந்து கடன் எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கேயும் வந்துட்டு திரும்பவும் சீப்பான ரேட்டுக்கே நமக்கு வீடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் திரும்பவும் வந்து பழைய வீட்டுக்கே வந்துட்டோம் அப்படிலாம் சொல்லி அவங்க அப்பாட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவும் வந்து நம்ம ஹீரோயினும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜோ போயிட்டு ஜேசன் வந்து எந்திரிச்சிட்டானாமா, கண்ணை முடிச்சிட்டான், வா நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினையும் ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வராங்க. அங்கே போயிட்டு எல்லாருமே வந்து நம்ம ஹீரோக்கு ஹாய் எல்லாம் சொல்லிட்டு நல்லா இருக்கேன்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் ஒன்றுமே பேசாமல் நின்றுருக்கும் போது நம்ம ஹீரோவோட அக்கா இருந்துட்டு வா ஜான்சி இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இப்போ உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. என்னது ஜான்சி உனக்கு தெரியலையா, ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு இவ்வளோதான் ஜான்சி ஜான்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பொண்ணு தெரியுமா என்ன, இது யார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு ஜோவை பார்த்து கேட்குறாரு. திரும்பவும் டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடுச்சு, அது வந்து இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளார வந்துட்டு ஞாபகம் வந்துடும், நீங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுங்க, அவர் ஞாபகம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அடுத்த நாள் போய் நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போயிட்டு அவனுக்கு ஏதாவது ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெதர் நல்லா இருக்கு, நம்ம எங்கேயாவது பிக்னிக் போகலாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ கோவப்பட்டுட்டு என்ன நீ ஜோவோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, யார் ரூம்லேயும் வந்துட்டு போயிட்டு இருக்க, அறிவே இல்லையா உனக்கு, ஜோ இல்லாமல் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வர, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நீ பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஒன்றும் யாரோட கேர்ளும் கிடையாது, நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நீ என்னவே வேணா இருந்துட்டு போ, எனக்கு உன்னை பற்றிலாம் அக்கறை கிடையாது, இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து திட்டி அமைச்சிடுறாரு. அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சோகமாக அங்கேருந்து வெளியே வராங்க. அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது, அங்கே வந்து ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணும்போது அங்கே வந்து ஜூஸே வெளில வர மாட்டேங்குது. இப்போ அங்கே ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணு வந்துட்டு வெண்டிங் மிஷினை வந்து எட்டி உதைக்கிறா. அப்போ அந்த ஜூஸ் டீன் வந்து விழுந்துருது. இந்தாங்க உங்கள் ஜூஸு, நீங்கள் இதுக்கெல்லாம் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு பேசிட்டு என் பேர் வந்து யூமி, இந்த வெண்டிங் மிஷின் இப்படி தான் கொஞ்சம் எப்பவுமே ரிப்பேராக இருக்கும் அப்படிலாம் சொல்லி நார்மலாக பேசிட்டு வரா. அவன் ரொம்ப ஜாலியாக பேசுறது பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ எப்படி இந்த ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது ஆமாம், இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க பாதி பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பாங்க, ரொம்ப எப்போ பேர் கோவப்பட்டே இருப்பாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் நம்ம நார்மலாக சந்தோஷமாக பேசி தான் அவங்கள சரி பண்ணணும் அப்படிலாம் சொல்லி இந்த யூமி சொல்கிறான். அப்படியா, எப்படி நீ வந்து நார்மலாக பேசுவ, எப்படி அவங்ககிட்ட பழகுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டிருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த பொண்ணு போயிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து நீங்கள் எப்படி இப்படியே வந்துட்டு இருக்கீங்க, கீழே விழுந்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அடிபட்டுரும், இந்தாங்க என்னை பிடிச்சிக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எதுக்காக தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி யூமியை சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் எங்கிட்ட பேசக்கூடாது, நீங்கள் வேணால் இங்கே வந்து பணக்கார விஐபி சீட்டில் இருக்கலாம், ஆனால் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்டுமே பேஷண்ட்டு தான், அதனால் நான் தான் இங்கே சீனியர், நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த யூமி சொல்கிறான். நீங்கள் இப்படியே போனீங்கன்னா கீழே தான் விழுவீங்க, அதனால் என்னை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அதனால் நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவளை பிடிக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு ஏற்கனவே காலில் அடிபட்டுருக்குல்ல, விடு நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையை தூக்கி அவர் ஷோல்டரில் போடுறதுக்காக போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இன்னும் இங்கேருந்து போகலையா, எதுக்கு இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க, உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, தயவுசெய்து என் மூஞ்சில் நிற்காது, இங்கேருந்து போன்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு யூமி மேலே கை போட்டுக்கிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்துறதுலாம் பார்த்துட்டு ரொம்ப சோகமாயிடுறாங்க. இப்போ எப்படி வந்து நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்துட்டு அவனுக்கு எப்படி வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் மீட் பண்ணாங்க இதையெல்லாம் வந்து வச்சு அவங்ககிட்ட வந்து நம்ம திரும்ப திரும்ப பண்ணி காமிச்சா அவனுக்கு ஞாபகம் வந்துருமோன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயினை வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து திரும்ப ரீகால் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி நம்ம ஹீரோவை மீட் பண்ணாங்களோ அந்த சீனை வந்து திரும்பவும் வந்து அவங்ககிட்ட செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் வச்சு நம்ம ஹீரோவோட ஃபேஸில் ஆக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த சீனை வந்து திரும்பவும் வந்து நம்ம ஹீரோ முன்னாடி செஞ்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து இன்னும் என்ன லூசு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா, எதுக்காக வந்து இவளெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்துட்டே இருக்கீங்க, சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாரு. ஒருவேளை இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தனால அவனுக்கு ஞாபகம் இல்லையோ என்னமோ, திரும்பவும் வேறு ஏதாவது நம்ம செய்யலாம், ஏதாவது ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு எட்டி உதச்சிருப்பாங்களே ஒரு டைம் நம்ம ஹீரோவை, அதையும் வந்து திரும்பவும் செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு திரும்பவும் வந்து துணியெல்லாம் தூக்கி நம்ம ஹீரோ மேலே வீசிட்டு ஜம்ப் பண்ணி அப்படியே வந்து உதைக்கிற மாதிரி பண்ணுறாங்க.
நம்ம ஹீரோ மூஞ்சி மேலேயே கொண்டு போய் காலை வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பவும் கடுப்பாகி, இவ என்ன பைத்தியமா இல்லை ஏதாவது கேங்ஸ்டாரா லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை முதல்ல என்கிட்ட வர வேணான்னு சொல்லி வை, அவளை பார்த்தாவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இவ என் மூஞ்சிலேயே முழிக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து துரத்தி விட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு அப்போ ஜோ போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. நீ கவலைப்படாத, அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும், கொஞ்சம் லேட் ஆகும், இப்படின்னு ஞாபகம் வந்துடும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நீ வந்து ஈஸியாக மறக்கக்கூடிய ஆள் கிடையாது இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு அந்த யுமியும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே யுமி வந்துட்டு ஹாயெல்லாம் சொல்லிட்டு இவங்க தான் உங்க பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டுட்டு ஜோக்கு வந்து கை கொடுக்கலான்னு வரா. அப்போ நம்ம ஜோ வந்துட்டு இந்த யுமியை கண்டுக்காம நம்ம ஹீரோ உள்ள கூப்பிட்டு போயிடுறாரு. இதனால யுமிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நைட்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப போர் அடிக்குது இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே உட்காரதுனால. அப்போ அந்த யுமி வந்துட்டு நம்ம வெளில போய் பீஸா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டு 2 பேரும் உட்காந்து பீட்சாலாம் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்ஸை பார்த்துட்டு அழகா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ யுமி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த ஸ்டார்ஸுங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. யாரு கூடயும் உட்காந்து ஒரு டெலஸ்கோப்ல வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஞாபகம் வருது. ஆனால் இது யாருன்னு மட்டும் தெரியல. அப்போ யுமி வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்த மாதிரி தெரியுது, ஆனால் அதை எப்படி ஞாபகப்படுத்துறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. கரெக்டாக இந்த டைம்ல வந்துட்டு நம்ம சிபி, டேனியல், ஜோ, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 4 பேர் வராங்க. அப்போ வந்துட்டு எப்படிதான் இருக்க, நல்லா இருக்கியான்லாம் சொல்லி கேட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க இங்கே உட்காந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நாங்கள் வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் கப்பல்னு சொல்லி எல்லாருமே எங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்து பீஸா சாப்பிட்ருக்கோம் அப்படிலாம் சொல்லி யுமி சொல்கிறா. நாங்கள் 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்கமா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுருக்கும்போது அப்போ வந்துட்டு இன்னுமே உனக்கு ஞாபகம் வரலையா, என்ன ஞாபகம் வரலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. உனக்கு ஜான்சி பற்றி இன்னுமே ஞாபகம் வரலையான்னு சொல்லிட்டு நம்ம ஜோ கேட்குறாரு. நான் எதுக்காக உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ஞாபகம் வச்சுக்கணும், சும்மா சும்மா எப்போ பாரு ஜான்சி பற்றி ஞாபகம் இல்லையான்னு கேட்டிருக்கீங்க, முதல்ல உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை முதல்ல அடக்கி வைக்கிறியா, எப்போ பாரு தேவையில்லாமல் என்னோட ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கா, ரொம்ப சீப்பான கேர்ளாக இருக்கா, இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறா, என்னை மயக்கவெல்லாம் ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை முதல்ல அடிக்கவேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேசன் சொல்கிறாரு. அது கேட்டோடனே நம்ம ஜோக்கு பயங்கரமாக கோவம் வந்து அடிக்கிறதுக்கு போயிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து தடுத்துடுறாங்க. இதனால கோவமாயி சிபி, டேனியல், ஜோ 3 பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து யுமி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இவட்ட நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜோ வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு தாத்தாவோட கிளினிக் வராரு. இப்போ 2 பேரும் சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் போயிட்டு நான் டீ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஜோ வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு சாரின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் எதுக்காக நீங்கள் எனக்கு சாரி கேட்குறீங்க, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து ரியலைஸ் பண்ணாமல் அவனை அடிக்கிறதுக்கு போயிட்டேன், நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்கிறாரு. நீங்கள் அவனை அடிக்க போகிறதுக்கு அவன் காயப்பட்டுருமோன்னு நினச்சலாம், நான் உங்களை ஒன்றும் தடுக்கலை, நீங்கள் அவனை அடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தான் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவீங்க, அதனால தான் நான் உங்களை வந்து தடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜோவோட கை வந்து ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்கள் கை பாருங்க எப்படி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, கொடுங்க நான் தேய்ச்சி விட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஜோவோட 2 கையை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. உன்னோட ஹார்ட்டு உனக்கு ரொம்ப கோல்டாக தானே இருக்கும், நீ என் முன்னாடி வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி நடிக்கிற, இது எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் வந்துட்டு உண்மையாலுமே நீ மனசுக்குள்ள கஷ்டம் தானே பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஒன்றும் உங்கள் முன்னாடி நடிக்கிறதுக்காக வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் என் கூட இருக்கிறனாலேயே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, அதனால தான் நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டீ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே ஜோவும் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் இந்த ட்ராமாவில் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்குது, அதை பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.